நீ எங்கம்மா இருக்க? என்னை விட்டுட்டு எங்கம்மா போன? அம்மா, என்னை எப்பமா வந்து கூட்டிட்டு போவ? நான் பாவம் தானே. சீக்கிரமா வந்து என்னை கூட்டிட்டு போமா. ஈஸ்வரி, ஏமாளற? உங்க குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா சந்தோஷமா இருக்கு. ஆனா நானும் என் பொண்ணு தேன்மொழியும் தான் தனித்தனியா தீபம் மாதிரி இருக்கும். இத பாத்தியா, நம்ம குடும்பம் உன் குடும்பம்னு பிரிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கல. சரி, தேன்மொழி எங்க இருக்கான்னு சொல்லு, நான் போய் உடனே கூட்டு வந்துடுறேன். தெரியலீங்க, தேன்மொழிக்கு 12 வயசா இருக்கும்போது பாம்பேல நான் இருந்த இடம் சரியில்லை, பாதுகாப்பு இல்லை. அவளாவது நல்லா இருக்கட்டும்னு அவளை ஒரு சேட்டு வீட்டுல விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நான் அவளை போய் பார்த்தேன். ஆனா அவ அங்க இல்லைங்க. எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே எனக்கு தெரியலீங்க. விதி என்னை எங்கெல்லாமோ கொண்டு போய் கடைசியில இங்க கொண்டு வந்து விட்டுடுச்சு. ஈஸ்வரி, இந்த பார், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நம்ம பொண்ணு தேன்மொழியை கண்டுபிடிச்சு உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, சாப்பிட்டியா? இல்லைங்க, நான் இன்னும் சாப்பிடல, பசிக்குது. போய் டிஃபன் எடுத்து வைக்கிறியா? போ. குழந்தையோட வயித்துல கட்டி இருக்கு, அதை ஆபரேட் பண்ணி தான் எடுக்க முடியும். இப்பதான் அட்வான்ஸா வந்திருக்கே டாக்டர். லேப்ரோஸ்கோபி மூலமா குழந்தையோட கட்டி சரி பண்ண முடியாதா? கட்டி ரொம்ப பெருசா இருக்கு, அதனால அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்புறம் டாக்டர், இப்போ ஆபரேட் பண்ண அதை தாங்கிக்க கூடிய அளவுக்கு குழந்தைக்கு ஹெல்த் இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கா. ஒரு 10 days ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே டாக்டர். அப்புறம் டாக்டர், நான் டெய்லி ஈவினிங் வந்து செக் பண்றேன். ஓகே. நான் கொடுத்த மெடிசன்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் அம்மா, என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. குழந்தையோட அப்பா எங்க ஒர்க் பண்றாரு? அவர் இறந்துட்டாருங்க. ஐ எம் சாரி. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் வீனஸ் கம்பெனில பெருக்கி துடைக்கிற வேலை பாக்குறேமா. ஆமா டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு எப்படியும் ஒரு 50,000 தேவைப்படும்ல? கண்டிப்பா ஆகும். அம்மா, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? நான் அங்கங்க கடன் வாங்கி புரட்டினா கூட ஒரு 10,000 ரூபாய் தான் புரட்ட முடியும். கவலைப்படாதீங்கம்மா. லயன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் எங்க அப்பாவுக்கு க்ளோஸ். அப்பா அவர்கிட்ட பேசினா நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் மூலமா நான் டொனேஷன் கலெக்ட் பண்ண ஏற்பாடு பண்றேன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணுமா. நீங்க என் குழந்தைக்கு தெய்வம் மாதிரி. ஐயோ, என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு. 4 பேருக்கு உதவி செய்யற ஒரு சிலரை எனக்கு தெரியும். அவங்க மூலமா உங்க குழந்தைக்கு நான் உதவி செய்ய போறேன். அவ்வளவுதான். போங்க, உங்க குழந்தை பக்கத்துல இருங்க. சரிம்மா. ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். ஈவினிங் வரும்போது குழந்தையை செக் பண்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ வெரி மச். பாய். ஹாய் யமுனா. ஹாய் யமுனா. ஹாய், வாங்க வாங்க. அங்கிள் வந்தாச்சா? அப்பா தானே, வந்துருவாரு. ஜிஹெச்ல ஒரு ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே எனக்கு பிடிக்காது. ஹாஸ்பிட்டல் மெடிசன் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். ஆமா, அலர்ஜின்னு சொல்லி தான் இங்க கிடைக்காத சிறப்பை கீழே ஊத்திட்டா. என்ன சிரப்? ஹானிடியோஸ். அது இங்க கிடைக்குமான்னு தெரியல. யமுனா, இட்ஸ் a very important drug. ஹானிடியோஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ரெப் இருக்காரு. ஃபாரின் மெடிசின்ஸ் எல்லாம் அவர் தான் இம்போர்ட் பண்றாரு. அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். ஹலோ.
ஆ மிஸ்டர் பரணி, எஸ். நான் யமுனா பேசுறேன். குட் மார்னிங் மேடம். யா குட் மார்னிங். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணுமே நீங்க. சொல்லுங்க மேடம். ஹானி டியூஸ் இந்த சிரப் உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா? இல்லையே மேடம். சரி, வெளியில எங்க கிடைக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? மேடம் நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த மெடிசன் கிடைச்ச உடனே அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறீங்களா? சரிங்க மேடம். அவர் பேர் மிஸ்டர் ரவி. ஆ. ஃபோன் நம்பர் 9841076429. நோட் பண்ணிட்டேன் மேடம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சா பெட்டர். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு இந்த மெடிசன் அவசரமா தேவைப்படுது. ஓகே மேடம். தேங்க்யூ. எப்படியும் நைட்டுக்குள்ள கிடைச்சிடும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் யமுனா. ரவி, இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் என்ன? அங்கிளை பார்த்துட்டு ஈவினிங் ஷாப்பிங் போறோம், அவ்வளவுதானே? ம் அப்பா வரதுக்கு எப்படியும் ஒரு 1 ஹவராவது ஆகும். அதுக்குள்ள நாம நம்ம புது ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்த மாதிரியும் இருக்கும், அப்படியே டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். வேணா ஈவினிங் போய் பார்க்கலாமே. ஈவினிங்? சாரி ரவி, ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. லயன்ஸ் கிளப் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரம்யான்னு ஒரு குழந்தை அட்மிட் ஆயிருக்கா. அவளோட ஆபரேஷன் விஷயமா லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட்டை மீட் பண்ணணும். என்னாச்சு இந்த குழந்தைக்கு? வயித்துல சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 50,000 வரைக்கும் செலவாகும். பாவம், ரொம்ப புவர் ஃபேமிலி. கடவுளோட விளையாட்டு பாருங்க. எனக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு பணம் இருக்கு, ஆனா கியூர் பண்ண வழி இல்ல. கியூர் பண்ண வழி இருக்கிற அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்ல. பேசாம எனக்கு மருந்து மாத்திரைன்னு வேஸ்டா செலவு பண்ற அந்த பணத்தை பொழைக்க சான்ஸ் இருக்க குழந்தைக்காக செலவு பண்ணலாம்ல. நான் ஏடிஎம்க்கு போய் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து தரேன். தேங்க்ஸ் கல்பனா. ரவி, சைட்டுக்கு போலாமா? ம் அப்பா செக் ஒன்று கொடுத்துருக்காரு, அதை வேற இன்ஜினியர் கிட்ட கொடுக்கணும். ஓகே. கிளம்பலாம். யார் வேணும்? மிஸ்டர் சிவசங்கர் சார் இருக்கிறேன். நீங்க? என் பேர் ஸ்டாலின். நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். சார் ஃபோட்டோ எடுக்கணும்னு வர சொல்லியிருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டுட்டு வரேன். சரிங்கம்மா. ராமாயணமா? என்னது, ஆன்மீகமா? ஆமாங்க, கடந்த கால நரக வாழ்க்கையை மறக்கறதுக்கு ஆன்மீகம் தேவைப்படுது. ம், ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு போட்டோகிராஃபர் வந்திருக்காரு. வந்துட்டாரா? ம். வர சொல்லு. சரிங்க. எதுக்குங்க போட்டோகிராஃபர்? போட்டோ எடுக்க. நீ போய் நல்ல சரியா கட்டிட்டு வா. என்ன எதுக்குங்க இதோ போட்டோ? பாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. போய் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வா. போய் ஈஸ்வரி, சீக்கிரம். ஐயா, இவர்தான் ஐயா. சார் வாங்க வணக்கம். வாங்க வாங்க. போய் காஃபி எடுத்து. சரிங்க. வேணாம் சார், வேணாம் சார், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? ஆமாம் சார். சார் ஸ்டில் வந்து சோலோவா இல்லை குரூப் ஃபோட்டோவா? ஸ்டில்ஸ் வந்து 2 பேரை வச்சு நல்ல ஜோடியா. ஓகே சார், ஓகே சார், எடுத்துடலாம் சார். சார் பேக்ரவுண்டு இங்கே ஓகே தானே சார்? இங்க எங்க வேணாலும் எடுக்கலாம். போட்டோ நல்லா வரணும். கண்டிப்பாக சார். சார் எடுத்துடலாமா? ஓகே, வாமா. அம்மா கொஞ்சம் சேர்ந்து இல்லைங்கம்மா. அம்மா சார் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்கம்மா. அம்மா இன்னும் கொஞ்சம் பக்கத்துலம்மா. கம். ரெடி சார்? ம், ரெடி. ஸ்மைல். ஓகே. ஒரு சின்ன போதுமா சார்? ஒன்று போதும். ஓகே, தேங்க்யூ சார். எப்போ கிடைக்கும்? இன்னும் 1 ஹவரில் கிடைக்கும் சார். லேபில் வந்து Okay. ஓகே சார். எனக்கு இந்த 12/8 சைஸில் அதில். ஓகே, பண்ணிடலாம் சார். மாஸ்க் வச்சு பண்ணி தரேன். அப்புறம் அந்த லேமினேஷன் அந்த மாதிரி. லேமினேஷனா? அது கொஞ்சம் டைம் ஆகுமே எப்போ? சார். ஈவினிங் தான் கிடைக்கும் சார். ஈவினிங்கா? ஆமாம் சார். ஓகே, நல்லா பளிச்சுட்டு ஓகே இருக்கு. சார். கேஷ் ஸ்டுடியோவில் ஓகே, கொடுத்து. தேங்க்யூ சார். Okay. வரேன் சார். ஐயா, மத்தியான சாப்பாட்டுக்கு இருப்பீங்கல்ல? மதியம் நான் இங்கே தான் இருப்பேன். அம்மா, கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா.
ஏன் ஈஸ்வரி அமைதியா இருக்க? என் மேல கோவமா? ஸ்டூடியோ கூட்டா நீ வரமாட்டேங்கிற, அதான் போட்டோகிராஃபரே வீட்டுக்கு வர வச்சிட்டேன். இதெல்லாம் அவசியம் தானாங்க? ஈஸ்வரி, ஒரு வீட்டில் முருகனோ பிள்ளையார் போட்டோவோ இருந்தா அது இந்து குடும்பம்னு சொல்லுவாங்க. இயேசுவோட படம் இருந்தா அது கிறிஸ்துவ குடும்பம்னு சொல்லுவாங்க. ஏன் எந்த கடவுளோட படமும் இல்லைனா கூட இது நாத்திக குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆனா குடும்ப போட்டோ அவசியம் ஈஸ்வரி. இல்லைனா யார் இவ, சொந்த பந்தம் எதுவுமே இல்லையா, தப்பான குடும்பமானு வேற வேற கோணத்துல பார்ப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன். என்னங்க, நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ ஸ்டுடியோல யாராவது பார்த்து அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா இருந்துட்டு போட்டோம். நமக்குள்ள இருக்கிற உறவு வெளியே தெரிய போகுது. வேண்டாங்க, தெரியவே வேண்டாம். தெரியட்டும், என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. என்னைக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கே தெரியணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இதுக்கு மேல அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இட்ஸ் ஆல் ரைட் ஈஸ்வரி, இட்ஸ் ஆல் ரைட். வாங்க. கல்பனா பார்த்து. இது அவுட் பேஷண்ட்ஸ் ரூம். அதுக்கு பக்கத்துல ஜெனரல் வார்டு. நைஸ் பிளேஸ். பி கேர்ஃபுல். யமுனா, இந்த ஏரியா ரொம்ப அமைதியா அழகா இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் அமைதியா இருந்தா தான் பேஷண்ட் சீக்கிரமா குணமாவாங்க. சிட்டில இருக்கிற சத்தம், பொல்யூஷன் இது எதுவும் இல்லாம இருந்தாலே போதும். பாதி வியாதிகள் தானே கியூர் ஆயிடும். ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம். அப்பா வரலீங்களா மேடம்? வருவாரு. சார். ஓ சாரி, இவர் மிஸ்டர் ரவி, என்னோட சார் வந்து மேடத்தோட உட்பி, வருங்கால கணவர். நான் வந்து மேடத்தோட ஃப்ரெண்டு. ஓ ஹலோ சார். ஹலோ. சாருக்கு தான் நியூராலஜி செக்ஷன் சொன்னீங்களா? ஆமா. செக் கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க 25 lakhsக்கான செக். தேங்க்யூ மேடம். ஓகே, வாங்க மேடம், பில்டிங்கை சுற்றி பார்க்கலாம். ஓகே வாங்க. இதான் மேடம் ஜெனரல் வார்டு. ஒரு 50 பெட் போடலாம். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? ஓகே மேடம், ட்ரை பண்ணுறேன். ஓகே. நியூராலஜி பில்டிங் எங்க இருக்கு? பக்கத்தில் தான் மேடம். இன்னும் 1.5 monthல கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும். உங்க செக்ஷன் மட்டும் இல்ல, டோட்டல் பில்டிங்கே ஏசி பண்றதா இருக்கும். எப்பவுமே ரவியை கூலா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ரவி, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னோட செலவுல லண்டன்ல இருந்து வர வைக்க போறேன். வாவ். தேங்க்ஸ் கல்பனா. தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதுமா? சரி, அந்த பிளாக் உன்னோட பேரே வச்சிடலாம், போதுமா? வேண்டாம் யமுனா, இங்க வரவங்க நல்லபடியா கியூர் ஆகி வெளியே போகணும். என் பேரை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரவியோட பேர் தான் கெட்டு போகும். என்னோட நினைவா கட்டிட்டு பல பேருக்கு இது நினைவிடமா ஆயிடக்கூடாது. ஹே கல்பனா, வாட் இஸ் திஸ்? ஸ்டாப் இட் ப்ளீஸ். இல்ல ரவி. யமுனா, அங்கிள் வராருன்னு சொன்னியே, அவர் ஜிஹெச்ல ஆபரேஷன் முடிச்சுட்டு உன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போறாரு. அவர் எங்க வர சொல்லு. எனக்கு அவர் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த லக்கியான பெண்ணை பெத்த அப்பாவை நான் பார்க்கணும். செல்ல ஆஃப்லயே இருக்கு. காலையிலேயே ஆபரேஷன் சொல்லிட்டு போனாரு, இன்னும் முடியல போல இருக்கு. ரவி வேணா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அங்க வெயிட் பண்ணுவோம். அப்பாவை நேரா வீட்டுக்கே வர சொல்லிடலாம். இல்ல யமுனா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நானும் கல்பனாவும் ஈவினிங் வரோமே. லஞ்ச் பண்ணிட்டு போலாமே ரவி? டின்னருக்கு கண்டிப்பா வந்துடுறோம். ஓகே வரேன் யமுனா. வீட்டுக்கு தானே போறீங்க? நான் வேணா டிராப் பண்றேனே. இல்ல யமுனா, நாங்க ஆட்டோலயே போயிடுறோம். 2-3 இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஓகே ஓகே பை யமுனா. see ஓகே சார். மெட்டீரியல்ஸ் பத்தலன்னு சொன்னீங்களே, எல்லாம் வந்துருச்சா? இப்போ வந்துரும் மேடம். ஓகே, அப்ப கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிக்க சொல்லுங்க. வாங்க. ஓகே வாங்க.
1.5 மந்த்ல ஒர்க் முடிச்சு கொடுக்க முடியும்னு சொன்னீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருங்க. ஓகே மேடம். ஓகே பை. ஓகே. गिरिजा 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 ए गिरिजा ஏண்டி அவன் கத்திட்டு இருக்கானே உன் காதுல வேலையா? கூப்பிட்டாரா? ஐயோ கவனிக்கவே இல்ல அத்தை. மனசு எங்கேயோ பறக்க விட்டுட்டு இருந்தா அவன் கூப்பிடுறது எப்படி உன் காதுல விழும்? ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? गिरिजा வரேங்க. என்னங்க? என்னடி இது? சட்டைய துவைக்கிற லட்சணம் கால அழுக்கு அப்படியே இருக்கு. இல்ல இதுன்னு வாஷ் பண்ணல. இனிமே தான் வாஷ் பண்ணும். நான் உங்களோட இன்னொரு யூனிஃபார்ம் ரெடியா அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம். சரி. எப்பவுமே இப்படிதான். சுய புத்திங்கிறதே கிடையாது. ஒவ்வொன்னும் சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. गिरिजा வரேங்க. இந்தாங்க. போய் பாரு. ஹாய். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அவரும் கிளம்பிட்டார். பாத்து. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா தாய்மைக்கு மே